பார்த்தீங்கன்னா இவங்க கைட் தனிக்கா அவங்க சேர்ந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நார்மலான மேக்கப் லுக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவங்க தான் உங்களோட பிரைட்ஸ்மேட். இது வந்து இவங்களுக்கு உள்ள பிரைட்ஸ்மேட் லுக் கொடுக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு இந்த மேக்கப் ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு சமக்கா வந்து மூஞ்சி காமிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஹஸ்பண்ட் ஆன்ட்டி மூஞ்சி அப்புறங்க ஃபர்ஸ்ட் ப்ரைமர் அடிக்கணும். ஏன்னா அதில் தான் மேக்கப் லாங் ஸ்டே ஆகும். அது ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுறீங்க? ஃபவுண்டேஷன் வேறு இதில் அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் போடணும். நம்ம இவங்க ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடுறோம். எனக்கு இதெல்லாம் போட்டுவிட்டு காலி இது. ஸோ நம்ம எப்போவுமே மேக்கப் பண்ணும்போது அது ஈவனாக பண்ணணும், கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது. அதனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே பாதிக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபினிஷ் கொடுக்குறோம். நாளைக்கு இந்த மூஞ்சி என்ன இப்போ வந்து தெரியல. அப்படியெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்களோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வந்து நல்ல ஒரு ஈவனான டெக்ஸ்டர் மேக்கப். இப்போ என்ன போடுறீங்க? இப்போயும் ஃபவுண்டேஷன் தான். எத்தனை ஃபவுண்டேஷனு? நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல. ஏன் பண்ணிட்டா இல்லை ஸ்பேஸுங்க ஏன் அமைதியாக வந்திருக்கீங்க? அவங்க வந்து வீடியோ எடுக்கிறனால பேச மாட்டேங்க. இப்போ எத்தனை ஃபவுண்டேஷன் போடுறீங்க? நீங்கள் வந்து ஸ்பாஞ்செலாம் மேக்கப் போடுறோம். இப்போ ஸ்பாஞ்ச் இல்லாமல் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. எத்தனை பேர் ஸ்பாஞ்செலாம் மேக்கப் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மக்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பேசுவாங்க. இந்த கேர்ள்ஸ் அதிகமாக பார்ப்போன்னு நினைக்கிறேன். எத்தனை ஃபவுண்டேஷனு பாருங்கள். தேவாக்கு எத்தனை ஃபவுண்டேஷன் போடுறாங்க? ஓகே நம்மளோட மேக்கப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த இடத்துலையுமே நம்மளோட மேக்கப் வச்சுட்டா தெரியாது. ஹை வச்சு பண்ணாலும் சரி, ப்ரஷ் வச்சு பண்ணாலும் சரி. அதான் மேக்கப்போட ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சம் வலிக்கிறத செய்ய முடியுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நீங்கள் பார்க்க முடியுங்களா? நல்லாவே ஒரு க்ளோயிங்கான வாயில் வர மாட்டேங்குது பாருங்க. அதுக்குள்ள 2 நிமிஷம் போயிடுச்சு பாருங்க. அதுக்குள்ள ஆனால் கொஞ்சமாக சேலஞ்ச் போடுங்க. பாருங்க எத்தனை பொருள்னு வச்சுருக்காங்க. பாருங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி கரெக்டாக இப்போ எத்தனை டைம் தான் போடுறீங்க ஃபவுண்டேஷனு? ஒரு நல்ல ஒரு ஈவன் க்ளோ கிடைக்க வேணாமா? சத்தியமா அடசை எத்தனை கொஞ்சமாக சேலஞ்ச் போடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். அப்படியே அப்போ வாங்க எடுக்க முடியும். கொஞ்சமாச்சு ஆகலாம் அவங்களும். சமந்தன ஸ்ரீ வந்து சிரிக்கிறாங்க. அவங்க வந்து வீடியோவில் வரக்கூடாதாம இல்லை அவங்க மேம் திட்டுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏய் ஒரு பவுடர் போட்டால் எல்லாமே போயிடும் முடியுதா? அதுதான் கொண்டு வந்தாரு. ஏய் எதுக்கு எடுத்து உடைக்கிறேன்? அப்படியே தான் இருக்கும். மேக்கப் போட்டோம்னா எல்லாம் சரிங்க. எத்தனை ஃபவுண்டேஷன் போடுவீங்க? ஆனால் 10 ஃபவுண்டேஷன் பண்ணுவீங்களா? ஒன்று 10, 20, 80? இல்லை சாரி, ரொம்பவே சாரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஈவன் டெக்ஸ்டர் ஸ்கின் கொஞ்சம் வந்து அங்கங்கே மார்க்ஸ் இருக்குது. அதனால பாருங்க சமந்தன ஸ்ரீ ஹாயில் காமிக்கிறாங்க, மூஞ்சி மட்டும் காமிக்க மாட்டுறாங்க. ஓகே நல்ல ஒரு க்ளோ கிடச்சிச்சு. இதுக்கு அடுத்து பவுடர் போட்டுக்கலாம். பாருங்க அப்புறம் குத்துறாங்க. உதைக்கிறாங்க. பாருங்க பவுடர் எடுத்து கீழே கொட்டிட்டாங்க. சாரி, ரியலி சாரி கைஸ். கொஞ்சம் இவங்களோட ஸ்கின் பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. இது என்ன பவுடர்? இது வந்து காவேரி பவுடர். காவேரி இது டிஃப்ரெண்டான பவுடர். மைசூர் பவுடர். எங்காச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ரிவ்யூ ப்ராடக்ட் என்னன்னா அதை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈவனாக இருக்குது. இதில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சும்மாவே உங்களுக்கு ஒரு மாதிரி அது வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப திட்டத்திட்டாக தான் தெரியும். பட் ரியலாக சூப்பராக இருக்குது மேக்கப். ஏன்னா பிரணிதா கிட்டே கேளுங்க. எப்படி பிரணிதா இருக்குது? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, லாஸ்ட் இதில் பார்க்குறேன். ஓகே இப்போ சம்மக்கா வந்து நல்லா இல்லைன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ மேக்கப் ஆரம்பிச்சிடலாம். கண்ணை முடியுதா? பிரணிதா கண்ணை முடி. ஐலைனர் இருக்கா? இதான் தேடி என்ன இருக்கு? கலர் பிரணிதா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் ஆரம்பிச்சிடலாம். ஐ மேக்கப் இது என்னது ஃபவுண்டேஷனா? ஐ ஷேடோ. அங்க பாருங்க. அங்க மேக்கப் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அங்க மேக்கப் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்க பிரைட்ஸ்மேட். இத சமக்கா மூஞ்சி காமிக்க மாட்டறாங்க. ஏ ஸ்பான்ஸ் இல்லையா? இல்லங்கறத நானே கையில விழுந்து தான் பண்றேன். உங்களுக்கு நார்மலா தெரியாது அதுல. உள்ள இருக்க லைட்ஸ் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்மளோட எப்பவுமே நம்மளோட அதே மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு டைம் நம்ம கிட்ட வந்துட்டாங்க எப்பவுமே நம்ம கிட்ட தான் மேக்கப் பண்ணுவாங்க. இவங்கலாம் பல வருஷமா நம்ம கிட்ட பண்ணிருக்காங்க. இவங்களோட அதாவது இது வந்து வீடியோ எடுக்கவே சொன்னா பல வருஷம்லாம் பண்ணல. 10 டைம் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். கரெக்ட்டா 10 டைம் இந்த வீடியோ வந்ததுக்கு பண்ணிருக்காங்க. ஓகே
அது பல வருஷத்துக்கு ஐயோ 3 வருஷமா பண்ணிருக்காங்க. 3 வருஷமா அதை பார்த்துக்கோ 3 வருஷமா ஹை ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்களாமா. ஐ ஷேடோ ஏதாவது எப்படி இந்த மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. ஸோ பிரணீதா கிளம்புங்க. பிரணீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கின் ரொம்பவே வெள்ளையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது எந்த விதமான தப்புமே இல்லை. ஏன்னா அப்போ எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும்ல. நாங்கள் கண்டென்ட்டே இல்லை தான் வீடியோவே போடலாம். அதுவும் சொல்லிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களாமா லைட்டாக க்ளோ கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி க்ளோலாம் அதிகமாக எந்த ஒரு காஸ்ட்லியான மேக்கப் நிஜமாக சொல்ல போனால் இவங்க லிப்ஸ்டிக்கில் போட்டாங்க. ஐஸ்டோட வந்து எங்கேயும் வந்து வச்சிட்டாங்களாமா. கரெக்டாக உண்மையை சொல்லுங்க வீட்டில் தான் வச்சிருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. இதான் லிப்ஸ்டிக். இதுவும் ஒரு லிப்ஸ்டிக். அதான் நல்லா இருக்கும். அழகாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக அதிகமாக இருக்குங்க. ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கும் நல்ல க்ளோ கிடைக்கணும்னா நம்ம கிட்ட வாங்க. செமையான மேக்கப் கிடைக்கும். ஆமாம் இங்கே வாங்க. அவினாசி காமராஜ் நகர் தேசத்தி அவனியும் கண்ண முடியுமா? அப்படியே கண்ணு திறந்துடாதீங்க சீக்கிரமா. நான் நிறைய கிளைண்ட்ஸ் திறந்து தான் வீணாக்கிக்குவாங்க. ஆமாம் கண்ணு போயிருமாமா. கண்ணு முடிட்டு இருந்தா லைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுதுக்கா. கண்ணு குடிச்சிட்டோம். அது கண்ணு மட்டும் கண்ணு கூசுமா ஒரு மாதிரி இருக்குது. சரி இங்கே ஒரு குட்டி பாப்பா ரெடி ஆகிட்டு இருக்கு. தெரியல இல்லையா? ஜூம் பண்ணுறேன். சரிங்க கியூட்டு. சால்வ் பண்ணாங்க. ஓகே நெக்ஸ்ட் டைப் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா செம டிராஸ். இங்க பாருங்க. முஸ்லிம் குழந்தை பாருங்க இந்த குழந்தை முஸ்லிம் பண்ணிட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. கட் பண்ணிட்டு தெரியாம சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. சொலப்பிட்டா வரக்கும் போல கண்ணு விடுங்க. என்ன சொன்னீங்க? மறுபடியும் திருப்பி சொல்லுங்க. சொலப்பிட்டா அதில் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் இந்த மேக்கப் போட இடத்துல இது வந்து இருக்குன்னு தெரியுமா? நான் தெரியாம கட் பண்ணிட்டேன். வியூவர்ஸ் பார்த்தாங்க. அதாவது நான் வீடியோ எடுக்கணும். கண்டென்ட் வேணும் எனக்கு. சும்மா தான் வீடியோ எடுக்க வேணாம். சும்மா வீடியோ எடுத்து அப்படியே வச்சிடலாங்க. நான் யூடியூப்ல போடுவேன். என் நம்பிக்கை பேச மாட்டேன். நீங்க பேசுவீங்க. ஒரு 2 மணி நேரம் நான் கால் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் போடக்கூடாது கடை. எனக்கு தெரியாது. கண்ணு ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி. 10 நிமிஷமே கண்ணு மூடிடு. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அது எப்படி பண்ணணும்னு தெரியல. சரி இந்த மேக்கப் அடுத்த மேக்கப் பார்க்கலாமா? ஒரு குட்டி குழந்தை தீப்சிகா இங்கே பாருங்க. க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மைல் இப்படி பண்ணுங்க. இப்படி சூப்பர். டன் டன் கடை இப்படி காமிங்க. இந்த கேமரா தெரியல. ஓகே இங்கே வந்து சமக்க போடுறாங்க. ஓகே இங்கே வந்து முடிஞ்சா முடியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மேக்கப் நீங்கள் கண்ணு மூடுங்கடா. இந்த கடைசியாக நான் சொல்லும் போது தரேன். இப்போ வாய் கம்மி லிப்ஸ்டிக் போடுறாங்க. லிப்ஸ்டிக் எனக்கு லேஸ் தான் வேணும். ஓகே வாயா லிப்ஸ்டிக் போடுங்க. ஆ கரெக்ட். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியுதா? எனக்கு இங்கே போட்ட மாதிரியே தெரியல. உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்கள். இது பண்ணாமல் இருக்கு. ஓகே ஒரு குட்டி பாப்பா பார்த்துங்க. க்யூட்டாக இருக்கேன். லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பண்ணணும் சொல்லுங்க. பண்ணிருந்தீங்க. தேங்க்ஸ். ஓகே இங்கே மேக்கப் பாதி முடிஞ்சிச்சு. எனக்கு முக்கால்வாசி முடிஞ்சு. முக்கால்வாசி பெருசா பாதி பெருசா தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸாக்கு வந்து இஷ்டத்தோட தான் பண்ணாங்க. உங்கள் மூஞ்ச ரியாக்ஷன் வச்சுக்கிறது அப்படி. இதை அப்போ சிரிப்பாங்க பாருங்க. சிரிச்சிருங்க யாரும் வழி இல்லை. பவுடர் நோக்கிட்டீங்களா? ஓ அப்போ நீங்கள் மேக்கப் கூட சொல்ல ஃப்ரெண்டிக்காக தான் சொல்லுங்க. ஆமாம் ஓகேடா. என்ன ப்ளஸ்ஸா? இந்த மாதிரி பேரெல்லாம் பசங்க கேள்வியே படிக்க மாட்டாங்க. அதனால அவங்க சொல்கிறேன் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. புரியல. ப்ளஸ்னா வாட் இஸ் மீன் ப்ளஸ்? புரியல. நான் ஃப்ளஷ் நினச்சிட்டாங்க. ப்ளஷ் ஃப்ரெண்டிக்கா கண்ணு பண்ணுங்க. கண்ணு தரங்க. என்ன மாதிரியான ஒரு ஐஸ் பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரு அழகான ஐஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஐஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஐஸ். இந்த மாதிரி ஐ மேக்கப்ஸ் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் தேவா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். இதில் நம்மளோட சமந்தனாவும் பண்ணுவாங்க. செமையாக இருக்கும். நம்பர் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நான் வந்து எங்கே கொடுக்குறது? நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? வந்து மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் சொல்லு. ஸ்க்ரீனை அது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அது டைப் ஓகே அதே மாதிரி வச்சுக்கோ. டைப் பண்ணுவாங்க. அது நம்பர் ஓகே நான் வந்து சம்மக்கா நம்பரையும் சம்மக்காவோட அம்மா நம்பரையும் தேவக்காவோட ஆத்தா நம்பரையும் கொடுக்குறேன். கூப்பிட்டு பாருங்கள். ஆனால் இப்போ கூப்பிடாதீங்க. ஸ்கூல் டைமில் கூப்பிடுங்க. தேவா கொஞ்சம் கூட இல்லையா? என்னது கட்சிஃப் இருக்குதா? சம்ம இங்கே பேர் மஸ்காரா. ஃப்ரெண்ட் முடிஞ்சா? இல்லை இன்னும் போயிட்டே இருக்கு. ஒன்றும் போயிட்டு இருக்கு. மஸ்காரா.
எனக்கு தீப்சிகா தான் க்யூட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பிரணீதா க்யூட்டாக இருக்கா, தீப்சிகா க்யூட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். தீப்சிகா க்யூட்டாக இருக்கா. ஏன்னா அப்போ தீப்சிகா காமிக்கிற பாருங்க. அதாவது பிரணீதாவோட பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூ போடுங்க, தீப்சிகாவோட பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணா லைக் ரெட்டு போடணும். ரெட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா. ப்ளூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிங்க் பிடிச்சிருந்தா பிங்க்கில் ரெட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், என்ன கூப்பிட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க. ஆனால் எனக்கு லைக் பண்ணுங்க சொல்கிறேங்க பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகே. பாருங்க கொஞ்சம் சரிங்க என்னை பார்த்து அப்படியே என்னை பார்த்து சரிங்க. ஓகே ஓகே நார்மலாக வைங்க. யார் க்யூட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். நானே. இந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கா, தீப்சிகா க்யூட்டாக இருக்காளா. தீப்சிகா பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஓகே அதே பிரிண்டோட மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே. சொல்லுங்க ஓகேவா. ஓகே ப்ளூ ஹார்ட் ரெட் வருதா ப்ளூ வருதான்னு பார்ப்போம். கண்ண மூடு. எனக்கு ரெட் தான் பிடிச்சிருக்கேன். நீ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு கமெண்ட் சொல்லுங்க. கண்ண மூடு. முடிஞ்சா முடியலையா. மேக்கப் அடிச்சோம்னா பெரிதா கேட்கும். சொல்லி நாங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு வந்து பிரணீதாவோட மேக்கப் தான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. தீப்சியோட பிடிச்சிருக்கு. எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் குத்த சொல்லக்கூடாது. சும்மா மேக்கப் பண்ண தீப்சிகா நல்லா இருக்கா. இது எனக்கு மேக்கப் பண்ண மாதிரியே தெரியல. ஏங்க இவ்வளோ ஐலைனர் போட்டு இவ்வளோ மேக்கப் பண்ணி அதாவது கையில் அது ரொம்ப அழகாக சில பேர் பொறாமப்படுவாங்கல்ல. ஓஹோ சரி இங்க பாருங்க. இந்த குழந்தை க்யூட்டாக இருக்கா இல்லை இந்த பெரிய குழந்தை க்யூட்டாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. உப்பு சொல்கிறேன். ப்ளூ ஹார்ட் வந்து பிரணீதா ஓகேவா. ப்ளூ ஹார்ட் வந்து பிரணீதா, ரெட் ஹார்ட் வந்து நம்ம தீப்சிகா. சொல்லி ரெட் ஹார்ட் ஓகேவா. ஓகே அஸ்காரா போட்டு முடிஞ்சா பாருங்க.